மெய்ப்பாளர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிம்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவங்களுடைய கல்ச்சர் என்னன்னா ஒட்டகம் மேய்க்கிறது இல்லை, ஆடு மேய்க்கிறது. மதீனாவாசிகளுடைய கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஆடு மேய்க்கிறது. அப்போ ஆடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய கல்ச்சர் தேவை. அப்போ மக்காவாசிகள் தான் ஒட்டகம் மேய்ச்சாங்க. ஆனால் இவங்க நஜிது கிடையாது இல்லை, ஏன்னா அவங்க மக்காவுக்குள்ளே இருக்காங்க. இப்போ மக்காங்கிறது ஹிஜாஸுக்குள்ளே இருக்குது, அப்போ நஜிது சார்ந்தது கிடையாது. அப்போது இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அரபுகள் அந்த இடத்துல ஒட்டகங்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்க, பாலைவனத்தில் இருந்தாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இது கூட இருக்கும் பாருங்க, அந்த ரசூலா சூறையாடிட்டு போகிறது, அந்த கொலைகாரம் அந்த வேலை செய்கிறது, ரசூலா ரொம்ப தொந்தரவு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஒரு அடையாளம் கூட நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் என்னவா இருக்குது, அந்த ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று போடுறாங்களா, ஒரு துணி போட்டு மேலே ஒரு ரிங்கு மாதிரி போடுறாங்க பாருங்கள். இந்த ரிங்கு அது ஆக்சுவலாக அது ரிங்கு கிடையாது, அதுக்கு பேர் உக்கால் அப்படிம்பாங்க. அது சவுதியில் வேலை செய்கிறவங்ககிட்டே கேளுங்க, உக்கால் அப்படிம்பாங்க. உக்கால் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒட்டகத்தை கட்டி போடுறதுக்காக பயன்படுத்தப்படுற அது கயிறு. அதிலிருந்து தான் அக்குல் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட வந்தது. அதான் குரானில் அக்குல் அப்படின்னு சொல்லி வரும்ல, அறிவுக்கு அக்குல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அறிவுக்கு ஏன் அக்குலுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறது ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தக்கூடியது. இப்போ ஒரு நெருப்பு இருக்குது, அதில் கை கொண்டு போய் நம்ம வைக்க போனோம் அப்படின்னா நமக்கு அது எதை இழுத்து பிடிக்கும், நம்முடைய அறிவு தடுக்கும். டேய் முடையா, அது அறிவு அந்த நெருப்பை நோக்கி நீ போகாத, அது சுற்றும் அப்படின்னும் போது அந்த அறிவு இழுத்து பிடிக்கும். ஸோ அதற்காக அறிவுங்கிற அந்த வார்த்தைக்காகவே அந்த அக்குலுங்கிற அந்த இது பயன்படுத்தப்படுது. அந்த அக்குலுங்கிற அந்த சொல் எதிலிருந்து பிறந்தது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, ஒட்டகத்தை கட்டி போடக்கூடிய அந்த கயிறு தலையில் சுற்றுவாங்க, அதற்கு பேர் உக்கால் அப்படிம்பாங்க. அதிலிருந்து தான் அக்குலுங்கிற வார்த்தையே அரபி மொழியில் பிறந்தது. ஸோ விஷயம் என்னன்னா, அந்த ஒட்டகத்துடைய கயிறு தான் தலையில் கட்டுவாங்க. அது என்ன போச்சு, இன்னைக்கு ஒட்டகம் மேய்க்கிறத விட்டுட்டு அவங்க BMW காரு ரோல்ஸ் ரைஸ்னு போயிட்டதுனால அது அந்த காலத்து பாரம்பரியமாக அது அடையாளத்துக்காக அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க, அது ரிங்கு மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த ரிங்கு யாரெல்லாம் மாட்டியிருக்காங்களோ அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த கூட்டத்தினர். கல்மணம் படித்த இரக்ககுணம் இல்லாத ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த பாலைவனத்தை சார்ந்த நஜ்து பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள். இன்றைக்கி அவர்களிடத்துல தான் இன்றைக்கி அரபுகளுடைய அந்த சவுதியுடைய ஃபுல் நிர்வாகமும் இருக்குது. இது நாம் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்கள காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, இருக்கிறத நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்போ இதை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கிராஸ் வெரிஃபை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த உக்காலுங்கிறது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த ஒட்டக நாடோயிகள் யார், அவங்க தான் அங்கே ஷைத்தானுடைய கொம்புக்கு சொந்தக்காரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈராக் வாசிகள் ஒட்டகம் மேய்ச்சாங்களா?